ஸ்ரீபாத சப்ததி. அம்பிகையின் வைபோகமே ஸ்ரீபாத சப்ததி. அம்மா என்று அழைத்தால் ஓடி வருபவள் நம் அம்பிகையே. நம் துயர் துடைத்திட, நம்மை காத்திட பல பல வடிவங்களில் அவதாரம் தரித்தாள் அன்னை பராசக்தி. அவள் நாமங்கள் பல பல கோடி. அவைகளை பதிவிட என் இந்த ஆயுட்காலம் போராது. ஆனாலும் நான் படித்து மகிழ்ந்த சிலவற்றை இங்கு பதிவு செய்கின்றேன். சச்சிதானந்தம், சச்சிதானந்த ரூபிணி, சச்சிதானந்த வடிவினல், அதாவது உண்மை, அறிவு, மகிழ்ச்சி ஆகிய மூன்றின் வடிவினல். உண்மை, அறிவு, மகிழ்ச்சி ஆகிய மூன்றின் வடிவினல்தான் நம் அம்பிகை. இறைவன் என்றுமே அழியாத சத்தாக, உண்மையாக, மெய்ப்பொருளாக விளங்குகின்றான். தேவி எப்போதும் பேரறிவு வடிவாக திகழ்பவளே. அந்த அம்பிகையின் வரலாற்றை, வைபோகத்தை விளக்குவதே ஸ்ரீபாத சப்ததி. நாராயண பட்டத்திரி நாம் எல்லாம் அறிந்த ஒருவர்தான். ஆம், குருவாயூரப்பனை போற்றி ஸ்ரீ நாராயணீயம் எழுதியவர்தான். அவர் எழுதிய நாராயணீயத்தை குருவாயூர் கிருஷ்ணனே ஆமோதித்து அவரது ரோகத்தையும் தீர்த்த வரலாறு எல்லோரும் அறிந்ததே, நாம் மிகவும் அறிந்ததே. பட்டத்திரி நாராயணீயம் எழுதி பலகாலம் கழிந்த பிறகும் மனச்சாந்தி இல்லாது தத்தளித்த காலகட்டத்தில் ஸ்ரீ குருவாயூரப்பனை அவருடைய கனவிலே தோன்றி, முக்திஸ்தலம் எனும் சேத்திரத்தில் இருக்கும் ஸ்ரீ துர்க்கையை தரிசித்து ஸ்தோத்திரம் செய்தால் உனக்கு மனசாந்தி கிடைக்கும் என்று கூறினாராம். அதன்படி தற்போது முக்காலக்கா என்று அழைக்கப்படும் இடம் சென்று துர்க்கையின் ஸ்ரீபாதார விந்தங்களை, ஸ்ரீபாத சப்ததி என்கின்ற 70 ஸ்லோகங்களை பாடி பிரார்த்தித்து மன நிறைவினையும் அங்கேயே நாராயண பட்டத்திரி முக்தியையும் பெற்றதாக தெரிகிறது. இவ்வாறாக பத்யம் என்று கூறப்படும் இலக்கிய கட்டுப்பாட்டிற்கு உட்பட்ட வகையிலே 70 ஸ்லோகங்களை மிக அருமையாக எழுதி அன்னையின் அருளிலே நாராயண பட்டத்திரி மூழ்கி இருக்கிறார். பத்யம் என்றால் 4 வரிகளை கொண்டது என்று பொருள். இந்த ஸ்லோகங்களில் வார்த்தைகள் யோகரூடம் எனும் முறையிலே உள்ளது. அதாவது வார்த்தைக்கு இருமுறையான அர்த்தங்களை தரும் சொற்களை யோகரூடம் என்று சொல்வது வழக்கம். இந்த 70 ஸ்லோகங்களில் அன்னை பராசக்தியின் பாத வர்ணனை, நகங்களது சோபை, இந்திராதி தேவர்கள் ஆதிசேஷன் பூஜித்த மகிமை, மகிஷாசுர சும்ப நிசும்ப வதங்கள், ஹிமாச்சலத்திலே பாலலீலைகள், அன்னையின் திருமணக் கோலம், பக்த வாத்சல்யம் போன்றவற்றை அனுபவித்து பாடியிருக்கிறார். ஸ்ரீபாத பக்தியானது சரணம் அடைந்தவர்களது மிகுந்த கருணையுடன் ஆட்கொண்டு மோட்ச சாம்ராஜ்யத்தையே தரவல்லது. இந்த ஸ்லோகங்களை படிக்கையில் பல சௌந்தரிய லகரி ஸ்லோகங்கள் மனத்திலே வந்து வந்து போகும். அப்படிப்பட்ட ஸ்ரீபாதத்தை போற்றிய ஸ்ரீபாத சப்ததியிலிருந்து அதனுடைய அருமைகளை நாம் இங்கே காணலாம். பகவதியே, குளிர்ந்த கிரணங்களை வீசும் சந்திரன் உன் பாத நகங்களாக இருந்து கொண்டு உன் பாதங்களை பூஜித்ததால் தன் குல விருத்தியை அடைந்தான். சந்திரன் பாதங்களை பூஜித்ததால் அவன் உன் சிரசிலும் இருக்கின்றான். அம்பிகையின் சிரசிலே சந்திரன் குடிகொண்டிருக்கிறான். மற்றும் உனது நெற்றியாகவும் கன்னங்களாகவும் சந்திரன் தெரிகின்றான். அவர்கள் பாக்கியசாலிகள். அதாவது பாதத்தை பூஜித்ததால் சந்திரனது சந்ததிகளுக்கு பிற்காலத்தில் அன்னையின் சிரசிலும் நெற்றியிலும் கன்னங்களிலும் வாசம் செய்யும் பேறு கிட்டியது என்கிறார். முக்தி சேத்திரத்தில் வசிக்கும் தேவியான ஈஸ்வரியே, உன் பாதார விந்தங்களை சேவிப்பதால் ராகத்வேஷம் நீங்கிவிடும் என்று ஜனங்கள் கூறுகிறார்கள். ஆனால் உன்னுடைய சரீரமே பார்ப்பவர்களுக்கு மனமயக்கத்தையும் ஏற்படுத்துவதாகவும், அதைவிட சிறந்த சிவப்பு நிறமுடைய உன் பாதங்கள் எடுத்து உன் சரீரமே துவேஷத்தை கொண்டும் இருக்கிறது. சரீரத்திலேயே ராகம், துவேஷம் ஆகியவற்றை வைத்திருக்கும் உன்னை நமஸ்கரிப்பவர்களுக்கு இந்த இரண்டிலும் இருந்து எவ்வாறு விடுதலை கிடைக்கும் என்று நிந்தாஸ்துதியாகச் சொல்கிறார்.
அன்னையின் பாதங்கள் இவ்விரண்டையும் போக்க வல்லது என்பதை கூறுகிறார். இதே முடிதான் மூக பஞ்ச சதியிலும் இதே விளக்கத்தை நாம் பார்க்க முடிகிறது. அம்பிகையே, உன் திருவடி தூளியை அம்பாளின் பாத தூளி பற்றி சௌந்தரிய லகரியிலும் பார்த்திருக்கிறோம். சிரசில் தரிக்கும் பக்தர்கள் 6 கர்மங்களையும் சாதித்து விடுகின்றன. 6 கர்மங்களாவது வச்சியம், உச்சாடனம். இது மந்திர உச்சாடனம் என்ற பொருளில் அல்ல, விரட்டுவது எனும் பொருள், அதாவது கெட்டவற்றை விளக்குவது, விரட்டுவது என்று கொள்ள வேண்டும். வித்வேஷனம், வெறுப்பினை உருவாக்குவது. ஸ்தம்பனம், ஸ்தம்பிக்க வைப்பது. ஆகர்ஷணம், மாரணம், மரணம் என்பவை. இதே போல மூகரும் அன்னை காமாட்சியை நமஸ்கரித்ததால் கிடைக்கும் மந்திரார்த்தங்களை எல்லாம் பாடியிருக்கிறார். நாமும் இந்த நன்னாளிலே அன்னையின் பாதார விந்தங்களில் வணங்கி அவள் அருளை பெறுவோமாக. நான் யார் என்று என்னை தேடும் ஒரு ஆத்மா என் உள்ளுரையும் பரம்பொருளை உணர்ந்திட எனது குரு வழிகாட்டலில் பயணிக்கும் மிக மிகச் சாதாரண ஜீவனாக இருக்கிறது. இந்த ஸ்ரீபாத சப்ததியை எனக்கு அறிமுகப்படுத்தி அதன் மூலமாக அம்பிகையின் பாதார விந்தங்களில் நமஸ்கரிக்கும் பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்த எம் குருவான லதா அக்காவிற்கு இந்த சிறிய பதிவை வழங்கி அவர்களை சிறப்பிக்கின்றேன். ராதே கிருஷ்ணா.